கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய டுடேஸ் ரேமா நிகழ்ச்சியின் மூலம் இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். நீங்களும் ஆயத்தத்தோடு நீங்கள் பார்க்கிறீர்கள், பயனடைந்து வருகிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், பேசியிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. நீங்கள் பலர் சாட்சி சொல்கிறீங்க. நன்றி. மே காட் பிளஸ் யூ. இன்றைக்கு நம்முடைய சிந்தைக்கான கர்த்தருடைய வசனம் ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வாக்கியம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசி கேட்டோம். ஆமோஸ் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவரை கொண்டு ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே திரும்ப திரும்ப வசனம் 6, வசனம் 7, வசனம் 8, வசனம் 10, வசனம் 11 இதிலே 5 முறை ஆகிலும் ஆகிலும் என்று அந்த ஜனங்களை பற்றி சில விஷயங்களை பேசுகிறார். பேசின பிற்பாடுதான் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் இஸ்ரவேலே. அதை முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த காலை பொழுதிலே ஒரு கணம் யோசியுங்க. நான் ஆயத்தமாயிருக்கிறேனா? ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேனா? இன்றைக்கு மத்திய ஆகாயத்திலே ஆண்டவருடைய எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அவருடைய வருகையிலே பங்கடைவதற்கு, எடுத்து கொள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேனா? என் குடும்பம் ஆயத்தமாயிருக்கிறதா? என் சபை ஆயத்தமாயிருக்கிறதா என்பதை சற்று யோசியுங்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் வருகையிலே நிச்சயம் நான் பங்கடைய வேண்டும். அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசங்கள், அதுக்காக தான் இவ்வளோ கிருபை, அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை தேவன் நமக்கு ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாயிருப்பது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையாயிருக்கிற, சபையாயிருக்கிற பலர் இந்த சிந்தையெல்லாம் இல்லாமல் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு நித்திய ராஜ்யம்னு ஒன்று இருக்கு, அங்கே பிரவேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் நம்முடைய விசுவாச பாதையிலே பயணிக்க வேண்டியது அவசியம். அந்த லக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுலடிகளார் சொன்ன வார்த்தைகளின்படி நாமும் ஆண்டவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். எப்போனாலும் வருவார், திருடன மாதிரி வருவார். சொல்லிட்டெல்லாம் வரமாட்டார், இப்போ தான் வருவேன்னு யாருக்கும் தெரியாது. திருடன் எப்படி வருவானோ அப்படி திடீர்னு வந்துடுவார். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சபை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மணவாட்டியாகிய சபையை மணவாளன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த ஆயத்தப்படுகிற அந்த விஷயத்தில் சரியாக இருக்கிறீங்களா? அந்த மணவாளன் மணவாட்டியாகி இருக்கிற உங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அதை ஆயத்தப்படாமல் அதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அன்றைக்கு தேவ ஜனத்திற்கு ஆமோஸ் மூலம் சொன்ன ஒரு வார்த்தை இப்படியெல்லாம் இருக்கு. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். அதனால் நீ என்ன செய்யினா, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம், ஆண்டவரை சந்திப்போம். அது காலாகாலமாய் நித்திய வாழ்க்கை நமக்கு. அங்கே மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே அங்கே இருக்குது. என்ஜாய், ரிஜாய்ஸ், என்ஜாய் எல்லாமே அங்கே இருக்குது.
இயேசுவோடு நம்ம காலகாலமாக வாழ போகிறோம். அதற்காக ஆயத்தப்படுவோம். ஆயத்தம் என்னும் காரியம் இல்லாமல் இருக்கும் என்றால் இன்றைக்கே அந்த ஆயத்தப்படுகிற வேலையை துவங்குங்கள். தேவன் உங்களை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பல நேரத்திலே உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமில்லாமல் இருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே. இன்னைக்கு திட்டமும் தெளிவுமாய் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சந்திக்கிற விஷயத்திலே ஆயத்தப்பட்டு வாழ கிருபை தார். ஆயத்தமில்லாத காரியங்கள் எவைகள் இருந்தாலும் மாற்றுங்கப்பா, மன்னிங்கப்பா. தொடர்ந்து உங்கள் ஆளுகை இருக்கட்டும். மேன்மைப்படுத்து, கனப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. நாங்கள் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாது. ஆயத்தத்தோடு மத்திய ஆகாயத்திலே உம்மை சந்திக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு நாமும் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுவோம். மே காட் பிளஸ் யூ.